Hi friends, good morning. நம்ம ஏற்கனவே இந்த क्वेश्चन பேப்பரோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சோ அந்த क्वेश्चனை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. சோ அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோ. சோ நீங்க வந்து क्वेश्चन பேப்பர் பார்க்கறப்போ எப்பவுமே என்ன பண்ணனும் அப்படினா தெரிஞ்ச क्वेश्चन ரிப்பீட்டடா இருக்கிற क्वेश्चन ரொம்ப ஈஸியா இருக்க क्वेश्चனை வந்து ஜஸ்ட் படிச்சிட்டு அதை மெமரைஸ் பண்ணிட்டு விட்டுறணும். இன் கேஸ் யூனிக்கான क्वेश्चंस ரொம்ப டிஃபரண்ட் டைப் ஆஃப் क्वेश्चंस அப்படி இல்லனா நமக்கு தெரியாத ஆன்சர்ஸ் வரப்போ அதை நோட் பண்ணி வச்சு அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு கிளான்ஸ் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸாம் எழுதுகிறப்போ கான்ஃபிடென்ட் வரும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னென்ன கொஷின்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகரிக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 26, 25 கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அக்கார்டிங் டு த WHO, difficulty in seeing, hearing, walking or problem solving or example of which type of disability dimension. ஸோ அந்த பார்வை குறைபாடு அந்த நடக்கிறதுல இதெல்லாம் அந்த ஹியரிங் டிசபிலிட்டி இவங்கெல்லாம் இருக்கிறத வந்து நம்ம எந்த டைமென்ஷனில் WHO சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி லிமிட்டேஷன் அந்த டைமென்ஷனில் தான் WHO வந்து அதை செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபிகல்ட்டி இன் சீயிங், ஹியரிங், வாக்கிங் ஆர் ப்ராப்ளம் சால்விங் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்டிவிட்டி லிமிட்டேஷன். தென் கொஸ்டின் நம்பர் 27, which of the following is not included in the tropic state index of the environmental indicators? ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து டோட்டல் கால்சியம். ஸோ இதுக்கு முதல்ல நீங்கள் ட்ராபிக் ஸ்டேட் இன்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இது வந்து நம்ம இயற்கை வளத்தை ரிலேட்டடாக வரும். ஸோ அந்த வாட்டர் ரிலேட்டடாக ஸோ அதில் அதை எப்படி வந்து உங்களுக்கு என்விரான்மெண்டல் இண்டிகேட்டர்ஸில் சொல்கிறாங்கன்னா டோட்டல் கால்சியம் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ட்ராபிக் ஸ்டேட் இன்டெக்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்டல் இண்டிகேட்டர்ஸில் சொல்கிறாங்க. சொல்கிறது இல்லை. ஸோ டோட்டல் பாஸ்பரஸ், டோட்டல் நைட்ரஜன், குளோரோஃபைல் ஏ கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. பட் டோட்டல் கால்சியம் எக்ஸ்க்ளூடட் அதில். ஸோ அதுதான் உங்களுக்கு இதில் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 28, which of the following is not a health care delivery indicators? ஸோ இதில் வந்து இந்த நாட் எக்ஸப்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். சம்டைம் பாருங்கள், இப்போ நானே வந்து கன்ஃபியூஸ் ஆகிறேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணுறப்போ அது தப்பாகிடும். ஒரு திருப்புக்கு 2 திருப்பு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஹெல்த் கேர் டெலிவரி இண்டிகேட்டர்ஸ்? ஸோ இதில் வந்து பாப்புலேஷன் அண்ட் டிசீஸ் ரேஷியோ இது வந்து இந்த ஹெல்த் கேர் டெலிவரி இண்டிகேட்டர்ஸில் வராது. ஸோ அதை பொறுத்து நம்ம ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம் கிடையாது. டாக்டர் அண்ட் பாப்புலேஷன் ரேஷியோ, டாக்டர் நர்சஸ் ரேஷியோ அண்ட் பாப்புலேஷன் பெட் ரேஷியோ இதுதான் அதில் வரும். ஸோ ஹெல்த் கேர் டெலிவரி இண்டிகேட்டர்ஸ் வந்து டாக்டர்ஸ் பாப்புலேஷன் ரேஷியோ, டாக்டர்ஸ் நர்ஸ் ரேஷியோ அண்ட் பாப்புலேஷன் பெட் ரேஷியோ தான் வந்து ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டத்தோட இண்டிகேட்டர்ஸ். தென் கொஸ்டின் நம்பர் 29, இதில் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டினில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃபுல் மார்க்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொஸ்டின் பார்ப்போம். Total number of deaths during the given time interval is called. So particular time periodல total number of death வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் அவங்க கொடுக்குற என்னென்னு பார்ப்போம். proportionate mortality, crude death rate and death to the case ratio, cause of specific death rate. ஸோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் வந்து crude death rate தான் இதுக்கு ரைட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 30, what is the full form of solar, அதாவது SOLER ஓட full form in the context of non-verbal behavior counseling? அதாவது non-verbal behavior counseling கொடுக்குறப்போ, அதாவது பேசாமல் பாடி லாங்குவேஜில் கவுன்சிலிங் கொடுக்குறப்போ இந்த சோலருங்கிறது வந்து என்னத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுதுன்னா ஃபேஸிங் த கிளையன்ட் ஸ்கொயர்லி, ஓப்பன் போஸ்டர் அண்ட் லீனிங் டுவோர்ட்ஸ் த கிளையன்ட், ஐ கான்டாக்ட் அண்ட் ரிலாக்ஸ்டு ஸ்டேட். ஸோ இதை தான் வந்து சோலர் அந்த இதில் அந்த நிமோனிக்ஸோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஃபேஸிங் கிளையன்ட் ஸ்கொயர்லி, ஓப்பன் போஸ்டர், லீனிங் டுவோர்ட்ஸ்
the client, eye contact, relaxed state. ஸோ இதெல்லாம் இருக்கணும் அந்த நான் வெர்பல் பிஹேவியரல் கவுன்சிலிங்கில். Then question number 31, a method of collecting dietary data and using a context specific food list to estimate the usual diet and understand the relationship between the consumption patterns and health outcomes is called. So right answer, food frequency questionnaire method. So food frequency questionnaire method ங்கிறது தான் இதுக்கு right answer. Then question number 32, in which year was the first edition of recommended dietary allowance published? ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் 1943. ஸோ இது வந்து டயட் ரிலேட்டடாக இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்புறம் இந்த மேலே உள்ள கொஸ்டின் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் இன்கேஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. இது தெரியாதவங்க விட்டுருவாங்க, அப்போ மார்க்ஸ் உங்களுக்கு அதிகமாகும். Which of the following factors is a common cause for the fatty diarrhea? ஸோ ஃபேட்டி டயரியா ஒரு காமன் காஸ் வந்து celiac disease. இந்த celiac disease அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த குளூட்டன் இன்டாலரன்ஸ் இருக்கிறப்ப, அதாவது குளூட்டன் ஐட்டம் ஏதாவது கொடுத்து தான் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டி டயரியா மாதிரி போகும். ஸோ இன்டாலரன்ஸ் வரும். ஸோ அதுதான் நம்ம celiac diseaseன்னு சொல்கிறோம். அது எக்ஸாம்பிள் தான் celiac disease. ஸோ இதில் ஃபேட்டி டயரியா இருக்கும். இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆரல் வந்து கான்ட்ரா இண்டிகேட்டர், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸில் ஆரல் அட்வைஸ்டான்னு கேட்பாங்க, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் 34, வாட் இஸ் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்? ஸோ இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் பாஸ்பேட் அண்ட் மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இன்ட்ராசெல்லுலரில் கெட்டயான்ஸ் எது அயனியான் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இன்ட்ராசெல்லுலரில் பொட்டாசியம் தான் கேட்டயான் அண்டு அயனியான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பேட்டு. ஸோ இன்ட்ராசெல்லுலரில் இருக்க ஹை லெவல் அந்த காம்போசிஷன் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா பாஸ்பேட்டு, மெக்னீஷியம், ஸோ இது இல்லாமல் பொட்டாசியம் இருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 35, what do micronutrients comprise of? ஸோ மைக்ரோநியூட்ரியன்ஸ் நம்ம அப்படின்னு எதை சொல்கிறோம்னா மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸை தான் மைக்ரோநியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோநியூட்ரியன்ஸ் வந்து எப்போதுமே உடம்புக்கு கம்மியான அளவு தான் தேவைப்படும். ஸோ அதை தான் மைக்ரோநியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ மினரல்ஸு விட்டமின்ஸ் மட்டும்தான் இதில் மைக்ரோநியூட்ரியன்ஸு. கீழே இந்த ஆப்ஷன் கொடுத்து கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸு, வாட்டர், ப்ரோட்டீனு, விட்டமின், இந்த கார்போஹைட்ரேட், விட்டமின் வந்து இதில் வராது. ஸோ கார்போஹைட்ரேட் இதெல்லாம் மேக்ரோநியூட்ரியன்ஸில் வரும். மேக்ரோநியூட்ரியன்ஸில் வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு இதெல்லாம் வரும். தென் கொஸ்டின் நம்பர் 36, which of the following is the responsible for draining deoxygenated blood from the myocardium into the cardiac chambers? ஸோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் கரோனரி வெயின். ஸோ கரோனரி வெயின் தான் வந்து மயோகார்டியத்துலேருந்து பிளட்டை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து ஆர்ட்ரிக்கு கொடுத்து, அதாவது பல்மனரி ஆர்ட்ரி கொடுத்து அதை வந்து கொண்டு போய் அப்புறம் பிளட் அந்த கார்டியாக் சாம்பர்ஸில் ட்ரைன் பண்ணுது. தென் கொஸ்டின் நம்பர் 37, which plan divides the body into the anterior and posterior, அதாவது வென்ட்ரல் அண்ட் டார்சல் போர்ஷன். ஸோ ஆன்டீரியராகவும் போஸ்டீரியராகவும் நம்மளை வந்து செப்பரேட் பண்ணுறது வந்து கரோனல் பிளான். ஸோ அந்த கரோனல் பிளான்ங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரோனரி சூச்சஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு பிரிக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம நடுவில் பாடியில் ரெண்டு பக்கமாக, அதாவது தலையில் பாதியாக நம்ம கிராஸ் கட் பண்ணோன்னா அதுதான் கரோனல் பிளான்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு, இல்லை வென்ட்ரல் அண்ட் டார்சல்னு இதை தான் செப்பரேட் பண்ணுது. தென் கொஸ்டின் நம்பர் 38, which part of the brain is responsible for the balance and posture and equilibrium? ஸோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் செரிபெல்லம். நம்ம ஆல்ரெடி பிரெயின் லோப்ஸு அதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்குறப்ப இதை நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். தென் கொஸ்டின் நம்பர் 39, what is the purpose of cleaning the eye from the inner canthus to outer canthus? ஸோ இதில் வந்து ஐயை எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது வந்து இன்னர் கேந்தஸ் டு அவுட்டர் கேந்தஸ் தான் க்ளீன் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா டு ப்ரிவெண்ட் லாக்ரிமல் அந்த
punctum infection. ஸோ இந்த லாக்ரிமல் அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்னர் கேந்தஸ்லேருந்து அவுட்டர் கேந்தஸ்க்கு நம்ம க்ளீன் பண்ணுவோம். தென் கொஸ்டின் நம்பர் 40, which grade of the pressure sore cause damage of the skin, tissue, muscles and bone? ஸோ இதில் போன் வரலும் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து கிரேட் 4னு சொல்லுவோம். ஸோ ஸ்கின் மட்டும் அஃபெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா, ஸ்கின் மட்டும் ரெட்டிஷாக இருந்தது அப்படின்னா அது கிரேட் 1னும், ஸோ ஸ்கின் வந்து டோன் ஆகி அதோட செகண்ட் லேயர் வரலும் ஆயிருந்துச்சுன்னா அது செகண்டுனும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப்பாக ஃபேட்டி அந்த டிஷ்யூஸ் வரலும் போயிருந்தா தேர்டுனும், இன்கேஸ் உங்களுக்கு போன் வரையும் போயிருந்ததுன்னா கிரேட் 4னு நம்ம சொல்கிறோம். தென் கொஸ்டின் நம்பர் 41, in which year was the program Swachh Bharat Abhiyan started to improve environmental sanitation? ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் 2014. இது நம்ம ஜிகேலையும் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2014. தென் கொஸ்டின் நம்பர் 42, a system which provides the framework of the monitoring total food system from harvesting to consumption to reduce the risk of foodborne illness is called. So இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் hazard analysis critical control points. Then 43, the process of burning hazardous material or waste at higher temperature is called. ஸோ இது வந்து பயோமெடிக்கல் வேஸ்டேஜ்லேருந்து இருக்குது. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து இன்சினரேஷன், ஸோ எரிக்கிறது. தென் 44, which of the following elements emphasize the delivery of the external air to each part of the space and the removal of airborne polluant generated in each part of the space is an efficient manner of air distribution and airflow pattern? Then question number 45, what is the molecular of weight for the water? ஸோ இது கேட்க மாட்டாங்க, இது இன் ஜென்ரல் சயின்ஸில் இருக்குது, இது மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 46, which of the following hallucination is called false perception of the joint or muscle sense? ஸோ இதுக்கு வந்து கைனஸ்தட்டிக் ஹலூசினேஷன். ஸோ இது வந்து ஹலூசினேஷனில் ஒரு டைப்பு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கன்வர்சன் டிஸார்டர்லாம் உங்களுக்கு இருக்கும், அதாவது பாடிலி சிம்டம்ஸாக காமிக்க மாதிரி இந்த கன்வர்சன் டிஸார்டரில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து சீசோஃப்ரெனியாலேயும் இருக்கும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாடி பார்ட் வந்து ட்விஸ்ட் ஆகிற மாதிரி, இல்லை மசில்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்ரிங் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை தான் கைனஸ்தட்டிக் ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஹலூசினேஷன் இஸ் கால்டு ஃபால்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஆர் மசில் சென்ஸ். ஸோ 47 டிஸ்கிரிப்பன்சி இருந்ததுன்னா அதை வந்து ஃபுல் மார்க்னு கொடுத்துருங்க. அது என்ன கொஸ்டின்னா, சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டி பிலாங்ஸ் டு த விச் காம்போனன்ட் ஆஃப் மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன்? ஸோ சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷனில் எந்த காம்போனண்ட்டில், அதாவது எந்த இதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிஹேவியர். ஸோ அவங்களோட பிஹேவியர் பேட்டர்னில் தான் நம்ம வந்து இந்த மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷனில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பிஹேவியர் பேட்டர்ன் எப்படிங்கிறது தான் நம்ம வந்து எம்எஸ்சியில் சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டியை எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் பிஹேவியர். தென் கொஸ்டின் நம்பர் 48, which of the following features in the house provides cross ventilation? ஸோ கிராஸ் வென்டிலேஷன் வந்து ஹவுஸில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃபேஸிங் ஈச் அதர். டோரும் விண்டோவும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும்போது கிராஸ் வென்டிலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தென் 49, which of the following is called pleasure chemical in the human body? ஸோ ப்ளஷர் கெமிக்கல்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா டோபமினை தான் சொல்கிறோம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து இன்கேஸ் நம்ம எதாவது ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு வந்து எதாவது ரிவார்ட் கிடைக்குது, நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த டோபமின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அதை தான் வந்து ப்ளஷர் கெமிக்கல், ஒரு ஹாப்பி கெமிக்கல் அப்படின்னு அதை சொல்லுவோம். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் டோபமின். தென் 50, which of the following is designed to the promote international comparability in the collections, processing, classification and presentation of the mortality statistics? ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் இன்டர்நேஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த டிசீஸ். இன்டர்நேஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த டிசீஸ் தான் இதுக்கு ரைட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 51, a structured assessment of the patient behavioral and cognitive function is called. ஸோ பிஹேவியரையும் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனையும் அசஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் வந்து மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன், எம்எஸ்சி.
Then 52, deficit in the sensory and motor function related to emotional conflict. So sensory and motor functionல deficiency இருக்குது. ஸோ அது வந்து ரிலேட்டட் டு த என்னென்னு பார்த்தா எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட், அதாவது எமோஷ்னல் ப்ராப்ளத்தினால இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அவங்க காட்டுறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்வர்சன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கொஷின் இஸ் வாட் இஸ் த கன்வர்சன் டிஸார்டர். ஸோ கன்வர்சன் டிஸார்டர்னா என்னென்னா இதுதான் பாடிலி சிம்டம்ஸாக அவங்க காட்டுவோம். எமோஷ்னல் ப்ராப்ளத்தை வந்து பாடிலி சிம்டம்ஸாக காமிக்கிறது தான் அதை வந்து கன்வர்சன் டிஸார்டர் நம்ம சொல்கிறோம். Then question number 53, multi-infarct dementia. Multi-infarct dementia is caused by multiple strokes. So multiple strokes வரப்போ multi-infarct dementia வரும். ஸோ இதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. Then question number 54, according to the ICD, ஸோ இன்டர்நேஷ்னல் அந்த டிசீஸ் அந்த செக்ரேட் பண்ணுறது டிசீஸ் DSM classification. So international classification of disease, mental and behavioral disorder due to use of psychoactive substance belongs to. So psychoactive அந்த substance யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி வந்து உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணுதுன்னா F10 F9ல் தான் அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதான் இதில் சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த ICD DSM classification, mental and behavioral disorder due to the psychoactive substance belongs to the. ஸோ psychoactive substance யூஸ் பண்ணுறது வந்து F10 F19ல் அவங்க வந்து சொல்கிறாங்க. Then question number 55, marked decrease in the reactivity to the environment and reduction of the spontaneous movement and activity in catatonic schizophrenia is stupor. ஸோ ஸ்டூப்பர் எல்லாத்துக்கும் தெரியும். marked decrease in the reactivity, அதாவது ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் த ஸ்பான்டேனியஸ் மூமெண்ட் வந்து மூமெண்ட்டே இருக்காது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்டூப்பர்னு சொல்கிறோம். அது ஸ்பெசிஃபிக்காக இதில் இருக்குன்னா சீசோஃப்ரினியா, கட்டனானிக் சீசோஃப்ரினியாவில் இருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 56, expanded program on immunization was renamed as universal immunization program. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ எக்ஸ்பேண்டட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமை வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னு சேஞ்ச் பண்ணது 1985ல். தென் கொஸ்டின் நம்பர் 57, வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் 5th of May. ஸோ வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே வந்து May 5th அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க வேர்ல்டு வைடு. தென் கொஸ்டின் நம்பர் 58, a process of complete elimination or destruction of all forms of microbial life. ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ளூடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் அண்ட் ஸ்போர்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்டெரிலைசேஷன் சொல்கிறோம். தென் கொஸ்டின் நம்பர் 59, which of the following practices completely kills and eliminates microorganism. ஸோ completely kills and eliminates the microorganism, இதை வந்து சர்ஜிக்கல் செப்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் கொஸ்டின் நம்பர் 60, which vaccine used to prevent cervical cancer. இதை வந்து சர்விக்ஸோட கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினை தான் நம்ம வந்து இதில் கொடுக்குறோம். ஸோ இதுதான் HPV வேக்சின். தென் கொஸ்டின் நம்பர் 61, rice water stool is characterized symptom of everyone is no காலரா தான் ரைஸ் வாட்டர் மாதிரி ஸ்டூல் இருக்கும். ஸோ வடித்த கஞ்சி மாதிரி இருக்கும். Then question number 62, which of the following is called internationally available cholera vaccine. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இன்டர்நேஷ்னலி காலரா வேக்சின் எதுன்னு பார்த்தீங்கன்னா டூக்கரால். தென் கொஸ்டின் நம்பர் 63, oral rehydration solution is mixture of. ஸோ oral rehydration ORS சொல்யூஷனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா க்ளீன் வாட்டர், சுகர், சால்ட், இதுதான் அதில் உள்ள கண்டென்ட். ஸோ இதில் சம்டைம்ஸ் ஓஆர்எஸோவில் எவ்வளோ கண்டென்ட் எவ்வளோ காம்போசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. WHO என்ன ரேஞ்சில் அதை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. தென் 64, இன் மலேரியா மெச்சூர் ட்ரோபோசைட்ஸ் replicate and disrupt which cell membrane integrity and cause cell lysis. ஸோ இதுக்கு வந்து RBC தான் ரைட் ஆன்சர், எரித்ரோசைட்ஸு.
சாரி எரித்ரோசைட்ங்கிறது WBCல ஒரு செல். ஸோ எரித்ரோசைட்ஸ். தென் கொஸ்டின் நம்பர் 65, which plasmodium species cause குவார்டன் ஃபீவர்? ஸோ குவார்டன் ஃபீவரை வந்து உருவாக்குறது வந்து பிளாஸ்மோடியம் மலேரியாங்கிறது தான் குவார்டன் ஃபீவருக்கு காரணம். தென் கொஸ்டின் நம்பர் 66, which care focuses on the care, comfort and quality of life of the person which a serious illness and who is approaching the end of the life? ஸோ பேஷண்ட் இஸ் கோயிங் டு எண்ட் ஆஃப் த லைஃப், அதாவது டெத் சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 6 மாதமோ 3 மாதமோ இருக்குது அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி டைம், அதாவது கன்ஃபார்மாக அவங்க இறந்துருவாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைலு, ஸோ அந்த மாதிரி கேர் கொடுக்குறது வந்து நம்ம வந்து ஹாஸ்பைஸ் கேர்னு சொல்லுவோம். தென் கொஸ்டின் நம்பர் 67, what is the expansion of GRACE in the interdisciplinary primary care models? ஸோ கிரேஸோட எக்ஸ்பேன்ஷன் என்ன பார்த்தோன்னா the geriatric resources for the assessment and care of elders அப்படிங்கிறது தான் கிரேஸோட எக்ஸ்பேன்ஷன்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 68, the physical therapies in pain management include cold packs and massage. ஸோ இதுதான் பெயின் மேனேஜ்மெண்ட்டோட ஃபிசியோதெரப்பி. தென் கொஸ்டின் நம்பர் 69, which pharmacologic measures is effective for treating neuropathic pain? ஸோ நியூரோபதிக் பெயினுக்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா செரோட்டினின் அண்ட் நார்எஃபினெப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார். ஸோ NRIங்கிறது தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூரோட்டிக் பெயின், அதாவது சிவியர் பெயினை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு, அதாவது சிவியர் பெயினை மேனேஜ் பண்ணுறதுக்கு செரோட்டினின் நார்எபினெப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார்ஸ் தான் கொடுப்போம். ஸோ இதை வந்து சம்டைம்ஸ் டிப்ரெஷன்லையும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிப்ரெஷன்லையும் இந்த மெடிசனை யூஸ் பண்ணுவாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 70, what is the goal of national policy for person with disability 2006? ஸோ 2006ஓட அந்த கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இதுதான் அதோட ரைட் ஆன்சர். Then question number 71, germicide applied on the living surface is called antiseptics. Then question number 72, Montag's tuberculin test should be administered through the which of the following route? So Montag's test வந்து intradermally கொடுப்பாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும் ஐடி. Then 73, dose related adverse drug reaction is called augmented. ஸோ டோஸ் ரிலேட்டடாக அட்வர்ட் ட்ரக் ரியாக்ஷன் வரதை வந்து நம்ம வந்து ஆக்மெண்டட் அப்படின்னு சொல்கிறோம். தென் 74, வேசோப்ரசாஸ் ஆர் மெடிகேஷன்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு. ஸோ வேசோப்ரசாரை நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இன்க்ரீஸ் கார்டியாக் அவுட்புட் அண்ட் சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா பிபி இன்க்ரீஸ் ஆகும், யூரின் அவுட்புட் அந்த பிபி அதிகமாகிறதையும் கார்டியாக் அவுட்புட் அதிகமாகிறதையும் வந்து இந்த வேசோப்ரசார்ஸ் யூஸ் பண்ணுவோம். Then question number 75, sotalol is a beta blocker that blocks the potassium channel of the heart. So sotalol, atenolol இதெல்லாம் வந்து beta blockers. இது வந்து potassium channel of the heart அதை block பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. Then question number 76, which of the following is a live attenuated vaccine? ஸோ எது வந்து live attenuated vaccineனா ரூபெல்லா. ஸோ டிப்தீரியா, டிபிடி, ஹெப்படைட்டிஸ் பிலாம் வந்து கில்டு வேக்சின். தென் கொஸ்டின் நம்பர் 77, which of the following actions should be avoided while providing first aid of the burns? ஸோ பேர்ன்ஸுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறப்போ எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ளை ஐஸ் ஓவர் த பர்ன்ட் ஏரியா. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, யாருக்காவது கிளியராக ஆன்சர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஐஸ் யூஸ்வலாக அப்ளை பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது பிளிஸ்டர் ஃபார்ம் ஆகாது, அதோட சிவியாரிட்டி வந்து கம்மியாகும், அதோட டீப்பாக போடுற அந்த சிவியாரிட்டி வந்து கம்மியாகும். பட் இதில் வந்து அவாய்டட்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்கேஸ் வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லோரும் கிளியர் பண்ணிக்கோங்க. தென் 78, which of the following is not a sign of drowning victim? ஸோ ட்ரௌனிங், அதாவது தண்ணியில் மூழ்கி போயிட்டாங்க, இல்லை ஆற்றுல மூழ்கிட்டாங்க, அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சர்ஃபாக்டன் ஃபேஸ்
அண்ட் லிப்ஸ் ஆர் பிங்க். ஸோ தண்ணியில் மூழ்கினவங்களுக்கு வந்து லங்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்டன் ஃபேஸ் வந்து நார்மலாக இருக்காது. ஸோ லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலாக இருக்கும். ஸோ அது இருக்காது, மற்றதெல்லாம் இருக்கும். லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கும், நோ பிரீத்திங் இருக்கலாம், கார்டியாக் டிஸ்அரித்மியாஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கலாம். தென் 79, when black and blue marks appears on the skin due to the trauma are called bruise. ஸோ ப்ரூஸ்னால் அந்த ப்ளீடிங் beneath the skin வந்து ப்ரூஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பிளாக் ப்ளூ கலர் மார்க்ஸ் மாதிரி ஸ்கின்னில் இருந்ததுன்னா ட்ரோமா, அதை வந்து ப்ரூஸ்னு சொல்லுவோம். தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆக்டிவேட்டட் சார்கோல் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாய்சனிங். ஸோ இது வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் என்ன பண்ணோம், ஸ்டாப் ஃபர்தர் அப்சார்ப்ஷன் ஆஃப் த பாய்சன் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ நீங்கள் வந்து அந்த என்ன பாய்சன் சாப்பிட்ருக்கீங்களோ அது வந்து ஃபர்தராக அப்சார்ப்ஷன் ஆகாமல் இருக்க, மேலும் மேலும் அப்சார்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறது தான் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல். தென் கொஸ்டின் நம்பர் 81, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வைரஸ் டஸ் நாட் காஸ் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். ஸோ எது வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ், அதாவது டயரியாவை உருவாக்காதுன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், ரோட்டா வைரஸ் ஏஜிஏ உண்டாக்கும், அடினோ வைரஸ், ஆஸ்ட்ரோ வைரஸ், இதெல்லாம் வந்து டயரியா வர்றதுக்கான ஆர்கானிசம்ஸ். தென் 82, ஐடென்டிஃபை த டாக்ஸின்ஸ் தட் இஸ் ரிலீஸ்டு பை த ஹெலிகோபாக்டர் பைரோலை இன் பெப்டிக் அல்சர். ஸோ இது என்ன டாக்ஸின்ஸை உருவாக்குதுன்னா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கேக் ஏ வேக் ஏ. ஸோ இதை தான் வந்து அது டாக்ஸின்ஸை உருவாக்குது, ஹெச் பைலோரை. தென் கொஸ்டின் நம்பர் 83, தி அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்மா என்டரிங் இன் டு த பவுமேன்ஸ் கேப்சூல்ஸ் பெர் மினிட். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து கிளாமுருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்னு சொல்கிறோம். ஸோ சம்டைம் இதில் வந்து நார்மலாக கிளாமுருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 84, ஃபங்கல் லாரிஞ்சைட்டிஸ் கேன் பி ட்ரீட்டட் பை த ஃப்ளூக்னோசோல். ஸோ ஆன்டிஃபங்கல் ஃப்ளூக்னோசோல் ஆன்டிஃபங்கலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபங்கல் லாரிஞ்சைட்டிஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ ட்ரக் ஆஃப் சாய்ஸில் இது கேட்பாங்க. தென் congenital disorder in which the back of the nose is closed is called coanal atresia. ஸோ இதை வந்து coanal atresia-ன்னு சொல்கிறோம். இதை ஞாபகம் வச்சுங்க. சம்டைம்ஸ் ஆனல்னு கேட்குறப்போ நம்ம வந்து ரெக்டமை வந்து ரிலேட் பண்ணுவோம். இது வந்து கோஆனல் அட்ரேஷியா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நோஸ், அதாவது பேக் ஆஃப் த நோஸ் இஸ் க்ளோஸ்டு, கன்ஜெனட்டலாக இருக்க வந்து கோஆனல் அட்ரேஷியான்னு சொல்லுவோம். தென் கொஸ்டின் நம்பர் 86, வாட் இஸ் called stunting in malnutrition. ஸோ ஸ்டண்ட் growth அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் குட்டையாக இருக்கவங்கள வந்து ஸ்டண்ட் growth அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ரைட் ஆன்சர் வந்து லோ ஹைட் ஃபார் த ஏஜுக்கு தகுந்த ஹைட் இல்லைன்னா அதை வந்து ஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் 87, which of the following developmental screening is recommended by the American Academy of Pediatrics for the children at the 18 to 24 months உள்ளவங்களுக்கு எதை செக் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அது இருக்குதான்னு பார்க்கணுன்னு அவங்க வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. தென் 88, tiny white spot that appears inside the mouth following measles are called Koplik spots. ஸோ இந்த Koplik spots நிறையா கொஷின்ஸில் கேட்பாங்க. மீசல்ஸில் ரொம்ப டிப்பிக்கலாக இருக்க சிம்டம்ஸ் தான் இந்த Koplik spots. தென் question number 89, which of the following is represented in Erikson theory of psychosocial developmental at school age. ஸோ இந்த சைக்கோசோசியல் தியரியை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு சைக்கோசோசியல் தியரி இருக்குது. அந்த தியரியில் அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு ஸ்கூல் ஏஜுக்கு வந்து இன்ட்ரெஸ்டி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. தென் 90, what is the psychosexual development of the school age children according to the Freud. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் லேட்டன்சி ஸ்டேஜ். ஸோ சைக்கோசோசியலையும் பார்த்துக்கணும், சைக்கோசெக்சுவலையும் பார்த்துக்கணும். நீங்கள் அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க. தென் 91, which bacterial toxins kills healthy tissue of the respiratory system and forms the grey coating pseudomembran. ஸோ இதை உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து அந்த ஹெல்த்தி டிஷ்யூவை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு கிரே கலர் கோட்டிங் வந்து உருவாக்கும். அது அதை மெம்பரனை உருவாக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. தென் 92, which type of hepatitis is called serum hepatitis. ஸோ இதுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி இதுதான் ரைட் ஆன்சர்.
Then 93, which tapeworm infection cause cystic ercosis? So the right answer Taenia solium. Question number 94, the extra copy of which gene cause Down syndrome? So இதில் வந்து 21 trisomy தான் வந்து டவுன் சிண்ட்ரோத்துக்கு காரணம். ஸோ இதில் வந்து 18 ட்ரைசோமி, ஸோ இதெல்லாம் இருக்குது. டர்னர் சிண்ட்ரோம், கிளீன் ஃபேக்டர் சிண்ட்ரோம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. தென் கொஸ்டின் நம்பர் 95, which of the following is not a symptoms of asthma? ஸோ ஆஸ்துமாவில் எது சிம்டம்ஸ் இருக்காங்கன்னா டைலட்டேஷன் ஆஃப் ஏர்வே இருக்காது, கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஏர்வே தான் இருக்கும். காஃப் இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும், வீஸ் இருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 96, which of the following is the leading part of the bro presentation? ஸோ ப்ரோ ப்ரெசன்டேஷனில் நமக்கு எது வந்து லீடிங் பார்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஆன்டீரியர் ஃபாண்டனிலே அண்ட் ஆர்பிட்டல் ரிச். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து லீடிங் பார்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரெசன்டிங் பார்ட்டாகவும் அதான் இருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 97, a transverse groove formed between the upper and lower uterine during the obstructive labor. ஸோ obstructive laborல வந்து ஒரு குரூவ் மாதிரி உருவாகிறது, அதை வந்து பேண்டில்ஸ் ரிங்னு சொல்கிறோம். தென் 98, வாட் இஸ் த மெரால்ஜியா பாரஸ்தட்டிகா? ஸோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் வந்து கம்ப்ரஷன் ஆஃப் த லேட்ரல் ஃபெமரல் குட்டேனியஸ் நர்வ். ஸோ இதை தான் வந்து மெரால்ஜியா பாரஸ்தட்டிகா அப்படின்னு சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 99, in which stage of carcinoma cervix does the cancer spread beyond the pelvis and bladder rectum? ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 4ல் தான் எல்லா இடத்துக்கும் பரவும். ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம், பியாண்ட் த பெல்விஸ் அண்ட் பிளாடர் அண்ட் ரெக்டம். ஸோ பர்டிகுலர் ஏரியாவில் எல்லாமே எல்லா இடத்துக்கும் மெட்டாஸ்டேசிஸ் ஆகிறது ஸ்டேஜ் 4. தென் கொஸ்டின் நம்பர் 100, recurrent miscarriage is also called habitual abortion. ஸோ இதை வந்து habitual அடிக்கடி ஆகிறது வந்து habitualனு சொல்கிறோம். Then question number 101, what is the outer layer of the uterus is called? ஸோ யூட்ரஸோட outer layer perimetrium. ஸோ ஒவ்வொன்றுக்கும் கவரிங் ஆஃப் த அந்த ஆர்கன் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Then 102, during the third stage of labor the uterine muscles contracts powerfully and lead to compression of the toned blood vessels. Then 103, the universal attitude of the fetus is flexion. What is the reason of heartburn during the pregnancy? ஸோ அதுக்கு வந்து டியூரிங் ப்ரெக்னன்சி அப்போ அந்த நெஞ்சு எரிகிற மாதிரி இருக்கிறது காரணம் வந்து ரீகஜிடேஷன் ஆஃப் த ஸ்டொமக் ஆசிட்ஸ் இன்டு த ஈசோஃபேகஸ். Then what does the follicular phase of the menstrual cycle begins? ஸோ இது வந்து பிகின்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் டே ஆஃப் த மென்சஸ் அன்டில் ஓவலூஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் இருக்கும். தென் 106, oogenesis, the resumption of meiotic division and release first polar body occurs during ovulation. Then question number 107, which of the following is called flat pelvis? ஸோ நம்ம flat pelvisனு எதை சொல்கிறோன்னா பெல்லாட்டிபெல்லாய்டு பெல்விஸை தான் நம்ம வந்து ஃப்ளாட் பெல்விஸ்னு சொல்கிறோம். ஸோ இதை தவிர ஆண்ட்ராய்டு, கைனகாய்டு, இந்த மாதிரி ஆந்த்ரபாய்டு, இந்த பெல்விஸ்லாம் இருக்குது. இதோட இன்லெட்டோட நீங்கள் அந்த சைஸை பார்த்து அது என்ன ஷேப்பில் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஆகிடும். தென் கொஸ்டின் நம்பர் 108, வாட் இஸ் த நார்மல் ஜெஸ்டேஷன் ஏஜ் ஆஃப் த ஃபீட்டஸ்? ஸோ அபவுட் 280 days ஃப்ரம் த ஃபஸ்ட் டே ஆஃப் LMP, லாஸ்ட் menstrual period. Then 109, in bro presentation of the fetus the head lies between full flexion and full extension. ஸோ ரெண்டுக்கும் இடையில் இருக்கும். Then 110, which of the following is not a function of the placenta? ஸோ பிளசண்டாவோட ஃபங்க்ஷன் இல்லாதது galactopoiesis. இந்த galactopoiesங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் ஆஃப் இந்த மில்க், அது அந்த மில்க் ப்ரொடக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து galactopoiesis அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளசண்டா வந்து ப்ரொவைட் ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் கொடுக்கும், ரிமூவ் வேஸ்ட் பண்ணும், ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும், பட் galactopoiesஸை பண்ணாது. தென் 111, வாட் இஸ் ஷோ? ஷோனா நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பல்ஷன் ஆஃப் பிளட் மிக்ஸ்டு வித் மியூக்கஸை தான் நம்ம ஷோன்னு சொல்கிறோம். ஸோ டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஷோ ப்ரெசென்ட் ஆகும். தென் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் அப்கார் ஸ்கோர்? ஸோ அப்கார்னா என்னென்னு சொல்கிறோன்னா அப்பியரன்ஸ், A ஃபார் அப்பியரன்ஸ், P ஃபார் பல்ஸ்,
and G for grimace, A for activity, and R for respiration. So second our choice is right. Then 113. What is the normal amniotic fluid index? So இது வந்து யூஸ்வலாக அல்ட்ராசவுண்ட் அப்போ சொல்லுவாங்க. ஸோ 5 சென்டிமீட்டர் டு 25 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நார்மல் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இன்டெக்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 114. மைல்டு இர்ரெகுலர் பெயின்லெஸ் கண்ட்ராக்ஷன் டியூரிங் ப்ரெக்னன்சி வித்தவுட் டைலட்டேஷன் ஆஃப் சர்விக்ஸ் இஸ் கால்ட் ஸோ ஃபால்ஸ் லேபர். ஸோ இது வந்து இர்ரெகுலராக இருக்குது, பெயின்லெஸ்ஸாக இருக்குது, கண்ட்ராக்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்குது, டைலட்டேஷன் இல்லைங்கிறப்போ அதை வந்து ஃபால்ஸ் லேபர்னு தான் நம்ம சொல்லுவோம். தென் 115. ஃபஸ்ட்டு ஃபீட்டல் மூமெண்ட் இஸ் கால்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீட்டல் மூமெண்ட்டை வந்து குயிக்கனிங்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஷோ நம்ம பார்த்துருக்கோம். லைட்டனிங்னா அந்த குழந்தை இறங்கி வரதை வந்து லைட்டனிங்னு சொல்லுவோம். தென் 116. Which of the following is modification of steam nursing and focuses on the patient's geographic location for the staff assignments? So இதுக்கு right answer வந்து modular nursing. What is the primary nursing? Continuity of the nursing and care delivery இதை தான் வந்து primary nursing னு சொல்கிறோம். Then a method of totaling of up-to-date book balance and actual physical balance of material is called. இது வந்து stock verification னு சொல்கிறோம். Then 119. An online portal that provide information on health indicators in India is called. இதை வந்து health management information system. ஸோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ HIS அப்படின்னு சொல்லுவாங்க, HISன்னு சொல்லுவாங்க, health management information system. Then 120. According to the Indian Nursing Council and ICU, what is the nurse-patient ratio in general ward? So இதுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். And ICU, what is the nurse-patient ratio in general ward? So ICUல யூஸ்வலாக வந்து 1:2 according to the Indian Nursing Council and ICU. What is the nurse patient ratio in general ward? ஸோ நார்மல் வார்டில் எவ்வளோ வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ புரிஞ்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு கொஸ்டின் பேப்பரை, இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.